என் பேரு ஆதிரா. கேரளாவில் இருக்கும் பாலக்காடு தான் என் சொந்த ஊர். ஒரு நாள் என் அப்பாவும் அம்மாவும் பக்கத்து ஊரு திருவிழாக்கு போயிருந்தாங்க. நான் எங்க வீட்டு பின்னாடி இருக்கும் கிணத்துல குளிச்சுட்டு இருந்தேன். தண்ணி இறைக்கும் போது வாளியில ஒரு செப்பு சொம்பு மிதந்து வந்துச்சு. என்ன இதுன்ற ஆர்வத்துல அத நான் திறந்துட்டேன். திடீர்னு உள்ள இருந்து ஒரு கருப்பு புகை வந்து என் முகத்துல பட்டுச்சு. அப்புறம் நான் மயங்கிட்டேன். மயக்கம் தெளிஞ்சு எழுந்தப்போ நான் என் பெட்ரூம்ல இருந்தேன். ஒரே குளிர். அப்போதான் கவனிச்சேன், என் உடம்புல ஒட்டு துணி கூட ஏதும் இல்ல. வெளிய பயங்கர மழை. என் ரூமின் மூலையில யாரோ என் ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு தலை சீவிக்கிட்டு இருந்தாங்க. யார் நீ?ன்னு கத்தினேன். அந்த உருவம் மெதுவா திரும்பிச்சு. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா அங்க இருந்தது வேற யாரும் இல்ல. பாக்க அச்சு அசல் என்ன மாதிரியே இருந்துச்சு. அந்த உருவம் என் பக்கத்துல வந்து என் காதுகிட்ட சொல்லுச்சு, என் பேரு மாய மோகினி. என்ன வெளியே விட்டதுக்கு நன்றி. இனிமே இந்த உலகத்துல ஆதிரா நான் தான். நீ அந்த சொம்புக்குள்ள போ. அவ சொன்னதும் என் உலகமே இருட்டாகிடுச்சு. இன்னைக்கு என் காதலன் சரவணனுக்கு பிறந்த நாள். அவனுக்கு என்னையே பரிசா தரலாம்னு நினைச்சேன். ஆனா அந்த மாய மோகினி என் வாழ்க்கையை பறிச்சுக்கிட்டா. கடைசியா இந்த வீடியோவை பாக்குற ஆண்களுக்கு ஒன்னு சொல்லிக்கறேன். உங்க பெட்ரூம்ல உங்க கூட இருக்கிற காதலியோ மனைவியோ ஒருவேளை அந்த மாய மோகினியா கூட இருக்கலாம். ஜாக்கிரதை.